பேசுன்னு சொல்றீங்க, பேசக்கூடாதுலாம் இல்லை. பேசக்கூடாதுலாம் ஒன்றும் இல்லை. இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கணும்ல. நாங்கள் போற போக்கில் சொல்ல உண்மையிலேயே இருக்கு. ஆக்ஷன் எப்போ எடுக்கணுமோ அப்படி, அதாவது எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டாக எல்லாமே ஓப்பன் ஆகும். உடனே நான் ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க அந்த ஃபைலை. அப்படின்னா ஒரு டைம் கொடுக்குறாரு தப்பெல்லாம் சரி பண்றதுக்கு. தப்பெல்லாம் சரி பண்றது கிடையாது. அடிக்க கையவங்கிறாங்க, பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அதுக்கு அவங்க தரப்புல இருக்கிற மினிஸ்டர் செங்கோட்டையனே சிரிக்கிறார். என்ன வார்த்தை இது? பைத்தியம் மாதிரி பேசுறாங்கன்றாங்க. அது தவறான வார்த்தை. இப்ப அடிக்கிறதுக்கு பாஞ்சுறாரு, கையை வாங்கிட்டு வராரு. அப்போ நீங்க வந்து லைவ்ல போகுதுன்றது உங்களோட இமேஜ் டேமேஜ் ஆகாம இருக்கணுன்றதுக்காக தான். உங்க இமேஜ் டேமேஜ் ஆகாம இருக்கணும்னா நீங்க நியாயமா நடந்துக்கணும்ல. நீங்க சரியா பேசணும். நீங்க மத்தவனை பார்த்து நீங்க வந்து பைத்தியக்காரன் அப்படி இப்படின்லாம் வந்துட்டு நீங்க வந்து பேசிட்டு ஒருவேளை திரு விஜயகாந்த் அவர்கள் வந்து அந்த நாக்க துரத்துன அந்த ஒரு விஷுவல் வராம இருந்தது அப்படின்னா அவருடைய அரசியல் வாழ்க்கையை வேற மாதிரி மாறி இருந்துக்கலாம். லஞ்சம் ஊழல்ன்றது வந்து ஒழிக்கவே முடியாத ஒரு விஷயம். நான் இப்பவுமே நான் நம்புறேன். அதை வந்து 100% ஒழிக்க கம்மி பண்ணதான் முடியும். லஞ்சம்லாம் ஒழிக்க முடியாது, ஊழல்லாம் ஒழிக்க முடியாது, அதெல்லாம் பிளட்டிலேயே ஊறி போய் இருக்கு அப்படின்னு சொன்னவங்க போய் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபீஸா பாருங்க. ஒரு பைசா லஞ்சம் இல்ல, ஒரு பைசா ஊழல் இல்ல. TN Talkies தமிழ். பேசுன்னு சொல்றீங்க, பேசக்கூடாதுலாம் இல்லை. நான் பேசினா இடைத்தேர்தலையா சில பேருக்கு நல்லது நடக்கணும்ல. அது ட்ரிகர் பண்றது தான். அகெயின் என்னன்னா இப்போ வந்துட்டு நான் ஆல்ரெடி 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்தூர் குத்து போராட்டான்னு சொன்னது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவர் லிட்டரா ட்ரிகர் பண்றதுக்காக தான் வந்து அவர் பேசுறாரு அப்படின்றதான் நம்ம வந்து எடுத்துக்க முடியுது. அண்ட் அவர் பேசும்போதும் கரெக்டா இன்னைக்கு ஒரு விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வந்து மற்ற அமைச்சர்கள் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இவரே எந்திரிச்சு வந்து பதில் சொல்றாரு. ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு நிதியமைச்சர் அவர்கள் வந்து இது சில ஃபைல்ஸ் எல்லாம் சில டிபார்ட்மெண்ட்ல இருந்து எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்றது என்னோட டேபிள்ல சொல்லியிருந்தாரு. அது நாங்க போற போக்குல சொல்ல உண்மையிலேயே இருக்கு. ஆக்ஷன் எப்ப எடுக்கணுமோ அப்படி, அதாவது எப்ப அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுமோ அதை வந்து நான் ஓப்பன் பண்ணுவேன். தேவையில்லாம ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க அப்படின்னு ஒரு வார்னிங்கா வச்சிருக்காரு. ஸோ நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ஆல்ரெடி வந்துட்டு இந்த கவர்மெண்ட்ல முன்னாள் அமைச்சர் திரு ஏவாவேல் அவர்கள் மீது வந்துட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து விசாரணை பண்ணாங்க. அவருடைய வீட்டுல வந்து சோதனை எல்லாம் நடந்துச்சு, ரைட்லாம் நடந்துச்சு. ஸோ என்னன்னா, இப்போ இவருடைய பொலிட்டிக்கல் கெயினுக்கு ஏத்த மாதிரி அப்ப யாருடைய ஃபைல் எடுத்து மூவ் பண்ணுமோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து செந்தில் பாலாஜி சைட்ல இருந்து ஏதாவது ஒரு குடைச்சல் வர மாதிரி இருக்கு டிவிகே கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னா, இப்போ அவரோட டிபார்ட்மெண்ட்ல இருந்து அந்த ஃபைல் எடுத்து அப்பதான் வந்து அவர் மேல அந்த விசாரணைகள்லாம் ஏதாவது இன்னும் ஃபாஸ்ட் பண்றது, அந்த மாதிரி வேகப்படுத்துறது, துரிதப்படுத்துற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றது. ஸோ என்னன்னா, அவர் வந்து இன்னும் அதுக்கான ஆதாரங்கள் கிடைக்கும் போது இமீடியட்டா அதுக்கான ஆக்ஷன் எடுக்கலாம். பட் அவர் வந்து ஒரு பொலிட்டீஷியன் விஜயாவும் அவர் வந்து நல்லா க்ரூம் ஆயிட்டு இருக்காருன்றதுனால அவர் என்னன்னா, எனக்கு எப்ப தேவையோ, எனக்கு எப்போ ஒரு கிரைசிஸ் வருமோ அப்ப நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபைல்ஸை நான் வச்சு நான் இது பண்றேன். உடனே நான் ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க அந்த ஃபைலை அப்படின்னா ஒரு டைம் கொடுக்குறாரு. தப்பெல்லாம் சரி பண்றதுக்கு. தப்பெல்லாம் சரி பண்றது கிடையாது. நீ என்ன தொல்லை பண்ணாம இருக்கணுன்றதுக்கு. நீ என்ன தொல்லை பண்ண அப்படின்னா நான் வந்து உன்னை திரும்ப நீங்க என்னெல்லாம் பண்ணீங்களோ எல்லாத்தையும் நான் வந்து தோண்டி ஃபுல்லா எடுத்து நான் வந்து இதனோட கொத்து பரோட்டா போடுவேன்ற ரேஞ்சில் தான் அவர் வந்து சொல்ல வர்றாரு. ஏன்னா அதுதான் லிட்டரலா உங்ககிட்ட ஒரு ஆதாரம் இருக்கு. அப்போ நீங்க சிஎம்மா இருக்கீங்க, உங்களுடைய பிரைமரி மோட்டிவ் என்ன? இல்ல இன்னும் ஸ்ட்ராங்கான எவிடன்சஸ் எல்லாம் கலெக்ட் ஆனதுக்கு அப்புறம் நாங்க வந்து ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. ஆனா உடனே என்ன ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க அப்படின்னா இப்போ நீங்க ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவ்க்கு தான் நீங்க அதை வந்து யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது வந்து தெளிவாவே தெரியுது. ஸோ அவர் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஏதோ வந்து அவர் நானுமே எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, அவர் பேசாம அமைதியா இருக்காருன்றதுக்கான மீனிங் வந்து லிட்டரலா அது ஒரு இதா இருக்காரு. அதுல எப்படி சொல்றது, அவர் வந்து எதுவும் பேச தெரியாம இருக்காரு. ஒரு திமுக எம்எல்ஏ வந்து சொன்னார், இந்த மாதிரி வந்துட்டு என்னோட வீட்டுல என்னோட பசங்களாம் சொன்னாங்க, விஜய் சாருக்கு இதெல்லாம் எதுவும் தெரியாது, அவர் என்ன பேச போறாரோ அந்த மாதிரிலாம் சொல்லும் போதெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி அவங்க வந்து, அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்களை டீஸ் பண்ற மாதிரியான கமெண்ட்ஸை வந்து டிஎம்கே சைட்ல இருந்து பாஸ் பண்றாங்க. பட் இருந்தாலுமே கூட அதுக்கு வந்துட்டு வந்து என்னோட சைலன்ஸுக்கு பின்னாடி ஒரு ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறதான் ஜாக்கிரதையா இருங்க. நிஜமாலுமே என் டேபிள் அந்த ஃபைல்ஸ் இருக்கு, நான் வந்து எப்ப வேணா ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்றது வந்து ஒரு பொலிட்டிக்கலா அவர் கால்குலேட் பண்ணி அதை வச்சிருக்காரு.
எப்போ வேணுமோ அப்ப எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு நடந்ததை சொல்றேன். சட்டசபை லைவ்ல அடிக்க கையவங்குறாங்க, பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அதுக்கு அவங்க தரப்புல இருக்கிற மினிஸ்டர் செங்கோட்டையனே சிரிக்கிறார். இதெல்லாம் இப்படிதான் நடக்கும்னு தெரியும் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரா? இல்ல அவரு எனக்கு அதுதான் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இல்ல இது பேசிக்கா என்னன்னா லைவ்ன்றது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த எந்த கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்டா இருக்கட்டும் ஏடிஎம்கே கவர்மெண்டா இருக்கட்டும் யாருமே வந்து லைவ் ஃபுல்லா காட்ட மாட்டாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏஸா நிறைய பேர் டிவிகே சைட்ல இருந்தாலும் கூட அவங்க சைட்லயுமே நிறைய தப்பு பண்றாங்க. அதையுமே சபாநாயகர் அவர்கள் வந்து திருத்துறாரு. அப்படிங்கிறப்போ அது எல்லாமே லைவ்லயும் போகுது. பட் ஸ்டில் அவங்க வந்து லைவை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற ஒரு டிசிஷன் அவங்க போகவே இல்லை. அவங்க ஸ்டில் அவங்க நினைச்சாங்கன்னா லைவை அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். திரு ராஜ்மோகன் அவர்கள் சைட்ல இருந்து முதலமைச்சர் சொல்லி அவங்க நினைச்சா அவங்க வந்து டிவிகே எம்எல்ஏஸ் பேசுறதெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருங்க, அதாவது அவங்க கொஞ்சம் தவறா பேசுறது அப்படி பேசுறது எல்லாமே வந்து அவங்களோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஹைட் பண்ற மாதிரி இது பண்ணுங்க அப்படின்னா பண்ண முடியும். ஆனா அது காஷியஸா அவங்க அவாய்ட் பண்ணிட்டு அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங்கா வந்து எல்லாருமே பேசுறது வந்து தெரியட்டும், மக்களுக்கு தெரியட்டும், லைவ் ஃபுல்லா போகட்டும் அப்படிங்கிறது தான். இது என்னன்னா திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து அது மறந்துடுறாங்களோ, அதை மறந்து உணர்ச்சி வசப்படுறாங்களோன்னு எனக்கு தோணுது. என்னன்னா அவங்க வந்துட்டு என்னையா பைத்தியகாரமா பேசுற அப்படிங்கறது வந்துட்டு அவங்க வந்து இதுக்கு முன்னாடி அவங்க அந்த மாதிரி பேசியிருந்துக்கலாம், நமக்கு தெரியல சட்டசபையில. அதெல்லாம் வந்து அவங்க லைவ்ல கட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அது சட்டசபை குறிப்பிலும் இருக்காது. ஸோ அதனால சொல்றாங்க என்னன்னா அவங்க எவ்வளவு வேணா ட்ரிகர் பண்ணி பேசலான்னு. ஸோ இது வந்துட்டு இது மட்டும் இல்லை. இதுக்கு முன்னாடி திரு ஏவாவேல் அவர்கள் ஒரு வாட்டி பேசும்போது கூட வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாருன்னா, லைவ்ல வந்துட்டு நாங்க லைவ் ஃபுல்லா போகுது, இவ்வளவு லைவ் காட்டாதீங்கன்ற மாதிரி தான் வந்து அவரும் ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தாரு. இப்போ இன்னைக்கு திரு கே என் நேரு அவர்களும் வந்துட்டு நீங்க வந்து சட்டசபை குறிப்பிட்டு தானே நீங்க நீக்கிடுவீங்க, ஆனா இன்னைக்கு நீங்க வந்து நேரலையில போயிட்டு தானே இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னதுன்ற அந்த வார்த்தை தப்பு. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதி பார்த்து பைத்தியார்த்தமா பேசுற அப்படின்னு சொல்றதுல யாருக்குமே உரிமை கிடையாது, ரைட்டுங்களா? அப்படிங்கிறப்போ நீங்க வந்து பேசுறீங்க, அது நீங்க வந்து ஒரு மன்னிப்பு கேட்கல, அதுக்கு எதுவுமே சொல்லாம இல்ல நீ இது வந்து லைவ்ல போயிடும் அப்படின்னு நீங்க எக்ஸ்போஸ் ஆக நினைச்சு பயப்படுறீங்க அப்படின்னா அப்ப இது நியாயமான ஒரு வாதமான்றது பாருங்க. அப்போ நீங்க வந்து லைவ்ல போகுதுன்றது உங்களோட இமேஜ் டேமேஜ் ஆகாம இருக்கணுன்றதுக்காக தான். உங்க இமேஜ் டேமேஜ் ஆகாம இருக்கணும்னா நீங்க நியாயமா நடந்துக்கணும்ல, நீங்க சரியா பேசணும். நீங்க மத்தவனை பார்த்து நீங்க வந்து பைத்தியக்காரன் அப்படி இப்படின்லாம் வந்துட்டு நீங்க வந்து பேசிட்டு இது லைவ்ல போகுது, இதெல்லாம் லைவ்ல போகுமே மக்கள் பார்ப்பாங்க அப்படின்னா பார்க்கதான் செய்வாங்க. நீங்க எக்ஸ்போஸ் ஆனவங்களுக்காக அவங்க வாண்டடா லைவ் பண்றாங்க. அப்படிங்கிறப்ப நீங்க அதுக்கு ஈல்ட் ஆகுறீங்க. நீங்க இந்த மாதிரிலாம் உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய ஆட்களா நீங்க இருப்பீங்க அப்படின்னு திமுக எம்எல்ஏக்கு வளவிக்கிற மாதிரி தான் அவங்க வந்து நாங்க ஃபுல்லா லைவ் பண்றோம், அவங்களோட சைடு ரியாக்ஷன்ஸையும் காட்டுறோன்ற மாதிரி தான் அவங்க பண்றாங்க. அப்ப நீங்க அதுக்கு ஈல்ட் ஆகுறீங்க. நீங்க அது காஷியஸா இருக்கணும்ல. நீங்க ஆல்ரெடி அவங்கள முதல் தலைமுறை எம்எல்ஏக்களா இருக்காங்க தவைக்க சைட்ல இருந்து. நீங்க எல்லாருமே நல்லா வந்து பழந்துன்னு கொட்ட போட்டாலும் மூத்த அரசியல்வாதிகள். அப்போ அப்படிங்கிறப்போ நீங்க வந்து ரொம்ப காஷியஸா இருக்கணும். இப்போ நீங்க அதுக்கு திரும்ப அவங்களோட இவங்க வைக்கிற வேலையில போய் இவங்க ஏன் விடணும்? அதுக்கு அந்த எம்எல்ஏ வந்து என்ன சொல்றாருன்னா, அடிக்கலாம் கை உங்களை ஏன் இப்படி பேசுறீங்கன்னு தான் நான் கை நீட்டினேன், அது வந்து அடிக்க கை உங்களை தான் இங்க மாத்துறாங்க, அதுக்குதான் வந்துட்டு நேரலையில எங்க பக்கமும் கொஞ்சம் காட்டுங்க அப்படின்ற. அது நியாயமான விஷயம். இப்ப அவர் சொன்ன நியாயமான விஷயம், ரெண்டு பக்கமே காட்டணும். ஏன்னா இப்ப நானுமே பார்க்கும்போது சில வாட்டி திமுக சைட்ல இருந்து அவங்க வந்து ஏதாவது சத்தம் போடுவாங்க, ஆனா வந்து ஒண்ணு சபாநாயகர் சைட்ல மட்டுமே அந்த விஷுவல்ஸ் இருக்கும், அல்லது வந்து எதிர்த்தரப்புல ஆளுங்கட்சி சைட்ல இருக்கக்கூடியவங்க பேசக்கூடியவங்க அவங்க விஷுவல்ஸ் மட்டுமே தான் இருக்கும். ஸோ இவங்க அந்த பின்னாடி இருந்து நமக்கு வெறும் வாய்ஸ் மட்டும் தான் கேட்கும். ஸோ அவங்க சைட்ல இருந்து விஷுவல்ஸை காட்டுறதுங்கிறது வந்து பாக்குறதுக்கும் நமக்கு கொஞ்சம் என்ன பேசுறாங்க, என்ன மாதிரி எக்ஸ்பிரஷன் தராங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த எக்ஸ்பிரஷன் நீங்க சொல்லும் போதுதான் ஞாபகம் வருது, ஒருவேளை திரு விஜயகாந்த் அவர்கள் வந்து அந்த நாக்க துரத்துன அந்த ஒரு விஷுவல் வராம இருந்தது அப்படின்னா அவருடைய அரசியல் வாழ்க்கையே வேற மாதிரி மாறி இருந்துக்கலாம். அவர் நாக்கு துருத்துனது காட்டாம வெறும் அப்ப வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் அம்மா அவங்கள காட்டியிருந்தாலோ இல்ல வெறும் இவங்க சைடு மட்டும் காட்டியிருந்தாலோ கூட விஜயகாந்த் அவர்கள் நாக்க துருத்துனது அப்படிங்கறத வந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் தெரியாமையே கூட போயிருந்திருக்கும். அப்போ அது ஒரு யூகத்தின் அடிப்படையில வந்து பத்திரிகையில எப்படியுமே வந்திருக்கும். இல்ல அது வந்திருக்கும், ஆனா அது வந்து ஒரு டெக்ஸ்டா வந்திருக்கும், ஒரு யூகத்தின் வந்து ஒரு பதிவு பண்ணிட்டு போயிருப்பாங்களே தவிர அதோடைய தாக்கம் இம்பாக்ட் என்னன்றது இன்னைக்கு வரைக்கும் இருக்குல்ல, இன்னைக்கு வரைக்கும் ஒரு எவிடன்ஸாவும் ஆதாரமா இருக்கு. சோ திரு விஜயகாந்த் அவர்கள் எவ்வளவு கோவமா ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி. ஏன்னா டிஎம்கே சைட்ல இருந்து அந்த மாதிரி நிறைய உணர்ச்சி வசப்படக்கூடிய உறுப்பினர்கள் மூத்த அமைச்சர்கள் எல்லாம் இருக்காங்க, முன்னாள் மூத்த அமைச்சர்கள் எல்லாம் இருக்காங்க. சோ அவங்க எல்லாருமே வந்துட்டு நம்ம லைவ்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கறது வந்து அவங்க மட்டும் இல்ல எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுமே வந்து அது தெரிஞ்சு அந்த சட்டமன்றத்துக்கு உரிய ஒரு மாண்போட
பேசிக் ஹியூமன் ரெஸ்பெக்ட் தானே. ஓகே, அதோட பேசுறதுல என்ன ப்ராப்ளம் இருக்க போகுது? இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு முதல் வரிசையில் அமர்ந்தவங்களெல்லாம் விட்டுருங்க, அவரோட ஸ்பீச் மட்டும் எப்படி இருந்துன்னு சொல்லுங்க. முதல் முறையா முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து ஒரு முதல்வருக்கான அந்த ஒரு துணியோட ஒரு பேசினாரு அப்படிங்கறது வந்து நான் பார்க்கறேன். இது ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு திருச்சி கிழக்குல போய் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வாட்டி பேசினாரு, அதுக்கப்புறம் கரூர்லயும் போய் பேசினாரு. அங்கதான் வந்துட்டு என் வாயிலும் நல்லா வந்துரும் அப்படின்னு பேசினது. அப்புறம் வந்துட்டு நிறைய அந்த மாதிரி என்ன கவர்ச்சியில மக்கள் ஓட்டு போட்டாங்க அப்படின்னா அப்ப நான் என்ன அப்படின்னு சொல்லி அந்த ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் மாதிரி விட்டது. இந்த மாதிரியான நிறைய பொலிட்டிக்கலி ட்ரிகர் பண்ணக்கூடிய ஒரு பக்கா வெறும் பொலிட்டிஷியனா நிறைய பேசினாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த வாட்டி அவருடைய டோனா இருக்கட்டும், அவருடைய சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸா இருக்கட்டும், எல்லாம் அவருடைய சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப அவர் வந்து ரொம்ப தேர்ந்தெடுத்து அவர் வந்து பேசியிருக்காரு அப்படிங்கிறத நான் பாக்குறேன். இதுவுமே வந்து அவர் வீட்டுல வந்து ஸ்கிரிப்டடா, இந்த ஸ்பீச்சுமே ஸ்கிரிப்டட் தான். பட் இருந்தாலுமே வந்துட்டு அது வந்து ரொம்ப நேர்த்தியா அது எந்த அளவுக்கு வந்து அவர் ரொம்ப டவுன் டு அர்த்தா இருந்தது அப்படின்னா, நாங்க எல்லாருமே வந்து உங்களுடைய சர்வன்ஸ், மக்கள் வந்து நாங்களோட சர்வன்ஸ் தான் நாங்க உங்களுக்கு அப்படின்னு ஒரு முதலமைச்சருக்கான அந்த ஒரு தலைக்கணம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாம பொதுமக்களுக்கு ரொம்ப அவங்களை எம்பவர் பண்ற மாதிரி பேசியிருந்தார் அப்படின்றத ஒன்று பாக்குறேன். அண்ட் இன்னொன்று என்னன்னா, பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்ரஸி அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அதாவது இப்போ வரைக்கும் இந்தியா பொறுத்த வரைக்கும் ரெப்ரஸன்டேட்டிவ் டெமோக்ரஸியில் 2 வகை. ஒன்று வந்து ரெப்ரஸன்டேட்டிவ் டெமோக்ரஸி, இன்னொன்று வந்து பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்ரஸி. ரெப்ரஸன்டேட்டிவ் டெமோக்ரஸினா 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம கியூ நின்று ஓட்டு போட்டா நம்ம கடமை முடிஞ்சுது, நம்மளுடைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வந்து போய் பேசுவாங்க அப்படிங்கிறதோட நம்ம அடுத்த வேலைக்கு போயிடுவோம். ஸோ அதுக்கு பின்னாடி மற்ற இந்தியா பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு செட்டப்ல நம்ம இன்னும் ஸ்ட்ரகிள் ஆகி அப்படியே ஸ்டாக்னண்டா நிக்கிறதுக்கு வந்து நிறைய சோஷியோ எக்கனாமிக் ரீசன்ஸ் எல்லாம் இருக்கு. பட் அதுக்குள்ள நம்ம போகணும். ஆனா ஒரு பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்ரஸியை வந்து முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் வந்து முன்வைக்கிறாரு. எந்த ஆங்கிள் அப்படின்னா, என் கூட இருங்க, அது ஒண்ணு இல்ல, லஞ்சம் ஊழல் ஒழிப்பு அந்த ஒரு விஷயத்துல அவர் வந்து இதா இருக்காரு. ஏன்னா கரூர் ஸ்பீச்ல வந்துட்டு அவர் பேசும்போது ஒண்ணு சொல்லியிருந்தாரு, உங்ககிட்ட யாராவது வந்து லஞ்சம் கேட்டாங்க அப்படின்னா கொடுக்க முடியாது சொல்லிருங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. இதையும் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சையும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும். இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்ல வந்துட்டு அவர் வந்து நம்ம நாட்டுடைய விடுதலைக்காக நிறைய பேர் வந்து உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க, நிறைய போராட்டங்கள்லாம் நிறைய நடந்துட்டு அந்த ஒரு விடுதலை அதுக்கப்புறம் தான் ஒரு கடுமையான ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் தான் நம்ம இந்த விடுதலையை நம்ம பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு எப்படி அந்த அந்த ஆங்கிலேயர்களிலிருந்து நம்ம விடுதலை வாங்கினது எப்படி ஒரு முக்கியமான ஒரு விடுதலையோ, அதே மாதிரி இன்னைக்கு லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு சமூகத்தில் ஒரு சமுதாயமா நம்ம உருவாகிறதுமே வந்துட்டு அதுவும் ஒரு விடுதலை போராட்டத்துக்கு இணையான ஒரு விஷயம் அப்படிங்கறத வந்து அது எங்க கொண்டு வந்து நிறுத்துறாரு பாருங்க. அவரோட கனெக்ட் பண்ணிடுறாரு. இல்ல, அதாவது அவரோட இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ரிலேட் பண்ண ஒரு ஸ்பீச் வந்து கரெக்டா அவர் எங்க கொண்டு நிறுத்துறாரு அப்படின்னா ஊழல் ஒழிப்போட கொண்டு வந்து அதை ஈக்குவேட் பண்றாரு. ஊழல் ஒழிப்பு லஞ்ச லாவணிய ஒழிப்போட கொண்டு வந்து ஈக்குவேட் பண்றாரு. சோ அதுவும் ஒரு விடுதலை போராட்டத்துக்கு இணையான ஒரு விஷயமா தான் அவர் வந்து பாக்குறாரு. சோ அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அது வந்து ஒரு வெறும் வார்த்தையை மட்டும் சொல்லாம அந்த ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. நீங்க வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு, நீங்க உங்ககிட்ட யாராவது லஞ்சமோ ஊழலோ பண்றாங்கன்ற மாதிரி லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னா நீங்க இது கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு. சோ என்னன்னா மக்களை உள்ள எடுத்துட்டு வர்றது, அதாவது பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்ரஸி நம்ம சொல்றோம். மக்களை உள்ள எடுத்துட்டு வந்து ஊழலை ஒழிக்கிறது அப்படின்னு. எப்பவுமே நான் நம்புற ஒரு விஷயம் அப்படி என்னன்னா, லஞ்சம் ஊழல்ன்றது வந்து ஒழிக்கவே முடியாத ஒரு விஷயம் நான் இப்பவுமே நான் நம்புறேன். அதை வந்து 100% ஒழிக்க கம்மி பண்ணதான் முடியும். கம்மி பண்ணலாமே தவிர 100% ஒழிக்க முடியும் அப்படின்னு நான் நம்பவே இல்லை. என்னன்னா இதுக்கு முன்னாடி வரைக்குமே நம்ம 2 விஷயம் நம்ம வந்து மெயினா பார்ப்போம். எப்பவுமே வந்துட்டு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஊழல்ன்றது வந்து ஒரு டெமோக்ரடைஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவங்களை வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு பெரிய ஒரு தப்பு செஞ்சவங்களெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் அவர்களே வந்துட்டு சொத்து குவிப்பு வழக்குல வந்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்கள். ஓகேங்களா, அவங்க வந்து அவங்க செஞ்ச அந்த சொத்து குவிப்பு அந்த விவகாரத்தினால அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவங்க பெங்களூர் அந்த பரப்பநகர வரைக்கும் வந்து போயிட்டு இருந்தாங்க. ஆனா ஸ்டில் தமிழ்நாட்டு மக்கள் வந்து அதுல வந்து ஒரு சிம்பத்தியை டெவலப் பண்ணாங்க, அது எமோஷனலா பார்த்தாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும்போது நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, ஊழல்ன்றது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டெமோக்ரடைஸ் பண்ணப்பட்ட விஷயம். இப்போ இங்க வந்து ஊழலா மதவாதமா அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும்போது ஊழலே பரவாயில்ல, மதவாதத்தை உள்ள விடக்கூடாது அப்படின்றது அந்த ஒரு ஆங்கிள் தான் வந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள், இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து நீ என்ன பண்றது, நமக்கு இவ்வளவுதான் பண்ண முடியும், வேற ஆப்ஷன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி திமுக அதிமுகன்னு மாறி மாறி ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இவர் வந்து என்ன சொல்றாரு, இவர் பேசிக்காவே வந்து ஒரு ஆன்டி பிஜேபின்றது வந்து அது கொள்கை எதுன்னு சொல்லிட்டு அதோட முடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய பிரதானமான ஒரு இலக்கு அப்படிங்கறதே வந்து இந்த ஊழல் ஒழிப்பு தான் அப்படிங்கறதுலாம் அவர் வந்து ரொம்ப கான்சியஸா இருக்காரு. அதுக்கான அந்த ஆக்ஷன்லயே அவர் இருக்காரு அப்படின்றத வந்து
அவரு அது உள்ளுணர்வோடய பண்றாரு அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. எனக்கு என்னன்னா, நான் சொன்ன மாதிரி இப்பவுமே அதை ஒழிக்க முடியாதுன்றது எனக்கு 100% கான்பிடென்ட் இருக்கு. பட் ஆனா ஒருத்த வந்து அதை நான் வந்து நான் அதை ஒழிச்சு காட்டுறேன் அப்படின்னு அந்த ஒரு எண்ணம் இருக்குல்ல, அது வந்து நடக்குது நடக்கல அப்படிங்கிற 2வது விஷயம். அந்த ஒரு ஸ்டெப்பை எடுத்து நீங்க யாருக்கும் லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க, அதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மக்களை எம்பவர் பண்றது, அந்த ஒரு விஷயன்றது வந்து இதெல்லாம் நான் வந்து தமிழ்நாட்டில் உண்மையிலுமே இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கா? ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஊழல்ன்றது அவங்க யாருமே அது ஒரு பெரிய ஒரு குற்றமாவே பார்க்கப்படல அப்படின்ற ஒரு நார்மலைஸ் பண்ணப்பட்டு டெமோக்ரடைஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறதுனால இப்படி இது வந்து இதெல்லாம் இப்படிலாம் நடக்குமா தமிழ்நாட்டுல, இப்படி எல்லாம் ஒரு முதலமைச்சர் வந்து பேசுவாங்களா அப்படின்ற ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா தான் அது வந்து ஒண்ணு இருந்தது. ஸோ இந்த பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்ரஸி நான் சொன்னது என்னன்னா, மக்களை எம்பவர் பண்ணி உள்ள எடுத்துட்டு வந்து அவர் திரும்ப வந்து அந்த ரொம்ப டவுன் டு அர்த்தா இந்த மாதிரி நீங்க வந்து நாங்க வந்து உங்களுக்கு பீப்புள் சர்வன்ஸ் தான், நாங்க உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு தான் நாங்க வந்து இருக்கோம் அப்படின்றது. இதே மாதிரிதான் வந்துட்டு பதவியேற்றன்னைக்கும் வந்து சொன்னாரு, வந்து அந்த பவர் இந்த பவர் சென்டர் அந்த பவர் சென்டர்ல இல்ல, ஒரே பவர் சென்டர் நான் தான். அப்புறம் வந்து ஒரு ஆடி பார்க்கலாம் அப்படின்லாம் யாராவது மனசுல என்ன இருந்ததுன்னா அதை வந்து நீங்க இது பண்ணிருங்க அப்படின்னு. பட் இதோட கோர் கிரக்ஸான ஒரு விஷயம் என்னன்னா, இது வந்து ஒரு கிளீன் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்றதுக்காக மக்களையும் வந்து உள்ள இம்பர் பண்றாரு. இதோட என்கிட்ட கொடுத்துட்டாங்க, நம்ம அண்ணன் வந்துட்டாரு, நம்ம தம்பி வந்துட்டாப்ல, விஜய் மாமா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒதுங்கிறாதீங்க, நீங்க என் கூட இருந்தாதான் இது பண்ண முடியும் அப்படின்றது வந்து மக்களை தன்னோட பக்கம் வச்சுக்கிறாரு அப்படிங்கறது வந்து இந்த ஊழல் ஒழிப்பு பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்ரஸியில ஒரு ஆங்கிளா இருந்தாலும் கூட திரும்ப அகைன் இதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் கலரை வந்து கொடுக்கணும் அப்படின்னா மக்களை திரும்ப தன்னோட பக்கம் வச்சுக்கிறது. எந்த ஒரு காரணத்துக்காகவும் எதிர்கட்சிகள் சைட்ல இருந்து போகக்கூடாது. முதல்வர் விஜய் அவர்கள் வந்துட்டு ஒரு முதல்வரா வந்துட்டு குரூம் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. உதயநிதி அவர்கள் எதிர்கட்சி தலைவரா எந்த அளவுக்கு குரூம் ஆயிட்டு இருக்காங்க? முதல்வர் விஜய் அவர்கள் சிஎம்மா குரூம் ஆகுறத விடவும் உதயநிதி அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவரா சீக்கிரமாவும் அண்ட் வெல் மெச்சூர்டாவும் குரூம் ஆகணும் அப்படிங்கறதா அவருக்கான ஒரு நெசசரி. ஏன்னா முதல்வர் விஜய் அவர்கிட்ட வந்து அதிகாரம் இருக்கு, ஆனா அதிகாரத்துக்கு வர வேண்டிய இடத்துல இருந்த திரு உதயநிதி அவர்கள் வந்து அதிகாரம் இல்லாம இன்னைக்கு வந்து எதிர்கட்சி தலைவரா வந்து இருக்காரு. அப்படிங்கிறப்போ அவர் வந்து இன்னும் மக்களுக்கான அந்த ஒரு போராட்டமா அவருடைய தாத்தா, அவர் எங்கிருந்தும் கத்துக்க வேணாம், அவருடைய தாத்தா அவருடைய அப்பா இவங்க கிட்ட இருந்து எதிர்கட்சி அரசியல் எப்படி பண்றது அப்படிங்கறத வந்து அவங்க செஞ்சதுல பாதி பண்ணாலே வந்து ஒரு குவாலிஃபை ஆயிருவாரு. ஒரு வெல் என்ன சொல்றது, ஒரு வெல் க்ரூம்ட் அப்போசிஷன் லீடரா வந்து க்ரூம் ஆயிடுவார். ஆனா என்ன அப்படின்னா இதுல வந்துட்டு நம்ம பார்த்திருப்போம், ஒரு 2016 இருந்து 2021 வரைக்கும் இருந்த அந்த காலகட்டத்துல திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவரா சூப்பரா வந்து பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட எல்லா வகையான நிறைய மக்கள் போராட்டங்கள் வந்து நடந்து எல்லா இடங்களையும் போய் இவர் வந்து ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு வந்துருவாரு திரு ஸ்டாலின் அவர்கள். வந்துட்டு அது வந்து அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுறாங்களோ இல்லையா ஆட்சிக்கு வந்து அந்த மாதிரிலாம் நிறைய நிறைவேறாமலாம் விட்டுருக்காங்க போன ஆட்சியிலேயே திமுக கவர்மெண்ட்லயே. அந்த மாதிரி பண்ணாலும் கூட போய் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் வந்து நம்ம போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவர் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி திரு உதயநிதி அவர்கள் இன்னும் மக்களுக்கு களத்துல இன்னும் அதிகமா வரணும். இப்பதான் அவர் வந்து முதல் முறையா காவிரி போராட்டத்துக்கு வந்து அவர் கலந்துதான் நினைக்கிறேன். முதல் போராட்டத்திலேயே ஒரு பஞ்சாயத்து, அது வந்து ஒரு நல்ல பஞ்சாயத்தும் கிடையாது. அவருக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு, அதாவது ஒரு நல்ல ஒரு இமேஜை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பஞ்சாயத்தும் கிடையாது. அப்ப இதுக்கு முன்னாடி நீட் போராட்டம் நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய கஸ்டோடியல் லாக்அப் டெத்ஸ் எல்லாம் நிறைய நடக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துட்டு அவர் வந்து பேசலாம் அதிகமா. ஆனா என்ன திரும்பி மக்கள் கேட்பாங்க, இல்ல தாவேகா சைட்ல இருந்தே கேட்பாங்க, உங்களோட கவர்மெண்ட்லயே நடக்கல அப்படின்னு. பட் அவங்க வந்து அதுக்காக அவங்க செஞ்ச தவறை வந்து டிஃபெண்ட் பண்ண முடியாது. பட் என்ன இருந்தாலும் மக்களோட பக்கம் நிக்கணும், அவங்களுடைய குரலா ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு எதிர்கட்சி தலைவருடைய ஒரு வேலை. ஸோ அந்த வகையில வந்துட்டு அவர் இன்னும் அதிகமான போராட்ட களங்களுக்கு வரணும். திரு ஸ்டாலின் அவர்கள் கிட்ட இருந்து அவரும் வீட்டுல தான் இருக்காரு, பக்கத்துலயே வந்துட்டு அவங்க அப்பாட்ட வந்து டிப்ஸ் கேட்டு அப்படியே வந்து எப்படி இன்னும் க்ரூம் ஆகுது அப்படின்னு பண்ணா கூட ஒரு நல்ல அப்போசிஷன் லீடரா வந்து அவரு க்ரூம் ஆவாரு. அவர் எவ்வளவு சீக்கிரம் க்ரூம் ஆகிறாரோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அவருடைய கட்சிக்கும் நல்லது. ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு மத்தியிலுமே வந்துட்டு அடுத்த என்ன சொல்றது, வந்து ஒரு இருதுருவ அரசியல்ல வந்துட்டு விஜய் அவர்கள் வந்து அவருடைய இம்ப்ரெஷனை ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. ஆனா உதயநிதி அவர்கள் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் பண்ணல. சோ அவர் பண்ணணும் அதையே. அப்பதான் அவங்களுக்கு வந்து அடுத்த ஒரு 20 வருஷத்துக்குள்ள அவங்க 2 பேத்துக்கும் இடையிலான அந்த 20 ரூபா அரசியலை வந்து பிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா அவருடைய அந்த பிக்சர் இந்த இடத்துல இருந்து குறையுது, இல்ல அவருடைய அந்த இமேஜ் வந்து அங்கிருந்து விலகுது அப்படின்னா அந்த இடத்தை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஆல்ரெடி நிறைய பேர் வந்து லைன் அப்ல இருக்காங்க.
திரு அண்ணாமலை அவர்கள் இருக்காரு, அல்லது வந்துட்டு திரு தனுஷ் அவர்கள்லாம் வர்றதா சொல்லி இருக்கு நம்ம பாக்குறோம். ஸோ அந்த மாதிரி புதுசா அடுத்து வேற யாராவது அந்த இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ என்னன்னா அவரு ஒரு எதிர்கட்சி தலைவரா இன்னும் அதிகமான ஒரு மாண்புகளோட அவர் வந்து வளர்த்துக்கணும். இன்னும் வந்து மக்களோட கிரவுண்டடா, இன்னும் கனெக்டடா, ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டா அவர் வந்து இருக்கணும். பெண்கள் பிரச்சனைக்கு முக்கியமா அவங்க வந்து ரொம்ப ஒரு நீண்ட கால தீர்வுகளை நோக்கி போகக்கூடிய விஷயமா அவங்க வந்து இது பண்ணுவோம். ஏன்னா இன்னைக்கு பெண்கள் ஓட்டுங்கிறது வந்து முக்காவாசி திரு விஜய் அவர்கள் கிட்ட தான் இருக்கு. ஸோ இப்போ அந்த ஓட்டு பேங்க் அந்த ஓட் பேங்க் எப்படி நம்ம திருப்பி எடுக்க போறோம் அப்படிங்கிறத பத்தி பெண்கள் மத்தியில வந்து ஒரு நன்மதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா வந்து திரு உதயநிதி அவர்கள் நடந்துக்கணும். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு தவறு பண்ணிட்டு அந்த தவறுல இருந்து நான் பண்ணவே இல்லை, நான் அப்படி பேசவே இல்லை அப்படிங்கிறது டிஃபெண்ட் பண்ணக்கூடாது. ஒரு தப்பு பண்ணா தெரியாம பண்ணிட்டேன், தெரியாம பேசிட்டேன், அந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிறத வந்து திரு கமல் அவர்கள் சொல்ற மாதிரிதான், மன்னிக்க தெரிஞ்சவன் வந்து மனுஷன், மன்னிப்பு கேட்கறவன் பெரிய மனுஷன்ற மாதிரிதான் வந்துட்டு என்னன்னா மக்கள் மத்தியில் எப்படி ரெஜிஸ்டர் ஆகும். திரு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்துட்டு அவரோட கட்சி சட்டமன்ற உறுப்பினர் வந்துட்டு ஒரு பேர் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பேர் கருணாநிதி அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்காக எந்திரிச்சு சட்டமன்றத்திலேயே மன்னிப்பு கேட்கிறாரு. அப்படிங்கிறப்போ அவர் சொன்ன வார்த்தை வந்து தப்பு கிடையாது. ஆனா அதுக்காகவே எந்திரிச்சு அவர் வந்து அவருடைய பேரை சொல்லியிருக்க கூடாது, கலைஞர் அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முதலமைச்சர் சட்டமன்றத்துல எந்திரிச்சு எதிர்கட்சிகள் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. அப்படின்னா அவரையும் நான் வந்து அந்த காவிரி போராட்டத்துல நான் அப்படி பேசவே இல்லை அப்படின்னு டிஃபெண்ட் பண்ணக்கூடிய திரு உதயநிதி அவர்களையும் வந்து மக்கள் எப்படி எடை போடுவாங்க? நீங்க ஒரே தராசுல வச்சு அவங்க எப்படி எடை போட முடியுது? இந்த இடத்துல உதயநிதி அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு செட்பேக் ஏற்படும். சோ அவர் அப்போசிஷன் லீடர் அப்படின்னா முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய இமேஜ டிமினிஷ் பண்ற அளவுக்கு அவருடைய செயல்பாடுகளை வந்து ப்ரோ பீப்புளா அவர் வந்து அதிகமா அவர் இன்னும் ஈடுபடணும். அது வந்து அதிகமா அவர் வந்து செயல்பாடுகளை அதை வந்து அவர் காட்டணும். ஸோ அப்படி இருந்தாதான் அவர் வந்து இன்னும் ஒரு அப்போசிஷன் லீடரா அவர் வந்து அதிகமா குரூமா இருக்கான வாய்ப்பு இருக்குமே தவிர இன்னும் மக்களுக்கான பிரச்சனைகள், அடிப்படையான பிரச்சனைகள், இந்த மாதிரி இந்த இபி பில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதெல்லாம் வந்து ஒரு ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய விஷயம். கர்நாடகால வந்து 3 பேர் இறந்தாங்க, 3 தமிழர்கள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம உணர்வு ரீதியாக நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம வீட்டுல நடந்த ஒரு பிரச்சனையா அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு. ஆனா இந்த பிரச்சனை இவி பில்ன்றது ரொம்ப சாதாரணமான பிரச்சனை, எல்லா மக்களும் எல்லா தரப்பு மக்களுக்கையும் போய் கனெக்ட் ஆகக்கூடிய பிரச்சனை. ஸோ இதெல்லாம் எடுத்து நீங்க வந்து ஒரு ப்ரொடெஸ்டா நீங்க வந்து முன்னெடுக்கலாம். அல்லது லாக்அப் டெத்ஸ், ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சேர்ந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் வந்து வச்சிருக்காங்க திரு விஜய் அவர்கள். அவங்களுக்கு நல்லா ப்ரெஷர் போடலாம், ஆக்கப்பூர்வமான வகையில நல்லா ப்ரெஷர் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு அப்போசிஷன் லீடரா அவர் நல்லா குரூம் ஆயிட்டு இருப்பாரு. ஏன்னா அவருடைய ஃபேமிலிலே வந்துட்டு அவருடைய தாத்தா திரு முத்துவேல் கருணாநிதி அவர்களும் வந்துட்டு ரொம்ப நீண்ட காலமா எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் அவர்கள். ஸோ அவங்களுக்குலாம் வந்து எப்படி எதிர்கட்சி அரசியலை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப நாகரிகமான ஒரு வகையில ரொம்ப ப்ராக்ரெசிவா அதை அவர் வந்து அந்த விஷயங்களை வந்து ரொம்ப ப்ராக்ரெசிவா அதை வந்து அவர் முன்னெடுத்தாரு அப்படின்னாலே அவர் வந்து குவாலிஃபை ஆயிடுவார்.